சரி, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா. சரி, இன்றைக்கி ஜாவா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேயா? ஜாவானா என்ன? ஜாவாங்கிறது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம போக பார்ப்போம் நிறைய. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணாங்க. உங்களோட மோட்டோவே என்னதுன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். அதாவது இப்போ நான் என் கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணுறேன்னா இது எந்த சிஸ்டம்லாம் ரன் ஆகும். ஓகேயா? இதுக்கு ஜாவான்னு அந்த புரியும் உங்களுக்கு. கிராஸ் பிளாட்ஃபார்ம் எங்கேனாலும் விண்டோஸ்லையும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகும், லினக்ஸ்லையும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகும், மேக்லையும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்ட்லையும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகும். ஒரே கோடு. இது வந்து ஸ்டேபிளாக ரிலையபிளாக இருக்கும். அதனால தான் நிறைய பேங்க்ஸு, ஏர்லைன்ஸ், கவர்மெண்ட், இ-காமர்ஸ் எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னால இது வந்து கோடை ஈஸியாக ரீயூஸபிள் பண்ணலாம், ஸ்கேலபிளும் பண்ணலாம், மெயின்டைனும் பண்ணலாம் ஈஸியாக. இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் கம்யூனிட்டி இருக்குது. 25 இயர்ஸாக ஜாவா இருக்கிறதுனால நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லைப்ரரிஸ், நிறைய டுட்டோரியல்ஸ் கூட உண்டு. நிறைய பெட்டராக கரியர்னு வழியாக பார்த்தாலும் நிறைய இடத்துல ஜாவாஸ் தான் இப்போ கூட கேட்காங்க. ஜாவா தான். ஸோ எப்போதுமே ஒரு நல்ல டிமாண்டில் இருக்கிற ப்ரோக்ராமிங் வச்சு இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜேடிகே ஜேஆர்னு என்னது, விஎஸ்கோல் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்ப்போம், சில டேட்டா டைப்ஸை பற்றியும் பார்ப்போம். ஓகேயா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலிங் ஜேடிகே. ப்ரௌசருக்குள்ள போய்வாங்க. ஜஸ்ட் ஜேடிகே டவுன்லோடு மட்டும் கொடுத்தா போதும். ஓகேயா? ஜேடிகே டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆரக்கிள் இருக்கலாம், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த ஜாவா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா லோட் ஆகும். இந்த வந்துடும் ஜேடிகே 25. இப்போ இருக்கிறது நியூஸ் வெர்ஷன் ஜேடிகே 25. இது வேணுமோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் தேவையோ அதை டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட் பண்ணுவோம். விண்டோஸில் போய் இந்த X64 இன்ஸ்டால்னு இருக்கலாம், இதை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேயா? இதை டவுன்லோட் போட்டு எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜேடிகேங்கிறது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகேயா? ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்ணுறதுக்காக தேவைப்படுற எல்லாமே அதில் இருக்கும். ஒரு ஜாவாவை ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கான கம்பைலரு, அதில் வர எரர்ஸ்லாம் காட்டுறதுக்கான டீபக்கர் எல்லாமே ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் இருக்கும். ஜாவா ஜேடிகேன்னு கேட்கும்போது ஜேஆர்இன்னு ஒன்று பார்ப்பீங்க. ஜேஆர்ங்கிறது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜேடிகே யூஸ் பண்ணுறோம். ஜேஆர்இயை வந்து ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் வரும்ல, அதுக்கு ஜேஆர்இக்கான யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? இதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸு. நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிஎம்மில் போய் ஜாவா வெர்ஷன் கொடுத்திங்கன்னா அது இன்ஸ்டால் வந்து காட்டும் கரெக்டாக. ஓகே, அதுக்கு முன்னாடி விண்டோஸ் யூஸ் பண்ண விண்டோஸ் இருக்கவங்களுக்காக என்னதுன்னா என்விரான்மெண்ட் செட் பண்ணணும். அப்படி தானே என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் எல்லா தடையும் ரன் ஆகும். இல்லைனா செட் பார்த்து கொடுத்து ஒரு தடவை ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுங்கிறத தனியாக சொல்கிறேன். இதில் வந்து அப்படி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாதனால லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அதில் இல்லை. ஓகே, அப்படி கரெக்டாக என்விரான்மெண்ட் பார்த்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஜாவா சி வெர்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் காட்டும். ஜாவா சி என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்ட்டு. நான் வந்து 21 வச்சுருக்கேன். ஓகேயா? ஓகே, சரி, ஃபஸ்ட்டு எப்படி விஎஸ் கூட ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? விட்டுருங்க. நியூ ஃபோல்டருக்கு ஓப்பன் பண்ணுறேன். சும்மா ஒரு ஜாவா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். சரியா? ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் உள்ள வந்துட்டிங்களா? நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி, ஜாவா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இந்த இருக்கலாம் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவான்னு அடிச்சிங்கன்னா ஒரு இது வரும். ஃபஸ்ட்டு கொடுத்து சரியா? மைக்ரோசாஃப்ட்லேருந்து வரும். இதை வந்து கொடுத்திங்கன்னா ஒரு 7 பேக் அதுவும் இன்ஸ்டால் ஆகும். எல்லாமே ஜாவா ரன் பண்ணுறதுக்கான தேவையான எல்லாமே அதிலே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். இன்ஸ்டால் பண்ணாலே ஈஸியாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஜாவா. எப்படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு காட்டணும்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு நியூ விண்டோ க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபைலில் கொடுக்கும்போது அதுவாகவே காட்டும். கிரியேட் ஜாவா இந்த வந்துட்டா கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் காட்டுதா? நம்ம இப்படியும் போய் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். பழசு க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, இப்படியும் போய் கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு
சிம்பிளாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுலேருந்தும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் பார்ப்போம். போக போக பெரிய அடுத்தடுத்து போகும்போது நம்ம கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். ஓகே, மறுபடியும் அதே ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். உங்களுக்கு ஜாவா எப்படி கிரியேட் பண்ணிச்சுன்னு தெரியும். சும்மா sample.javaன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, sample.java இந்த ஐக்கான் மாறிட்டா பார்த்தீங்களா, ஜாவான்னு. ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து என்னென்னா இந்த பார்த்துக்கோங்க, இப்படி தான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஜாவா எப்படி செட்டப் பண்ணுறோம் பார்த்துட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எப்படி டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம், ஜேடிக்கும் ஜேஆரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டு எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கூட ஜாவாக்காக செட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் டேட்டா டைப்ஸும் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி இருக்குன்னா கிளாஸஸ் இருக்கும், எல்லாமே ஒரு கிளாஸ் தான் ஜாவா ப்ரோக்ராமில். ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரியா, பப்ளிக் கிளாஸ் சாம்பிள். இதில் பற்றிலாம் போக டீட்டெயிலாக போகும். ஓகே, இந்த பப்ளிக் கிளாஸோட நேமும் நம்மளோட ப்ரோக்ராமோட நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுவும் கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டர். அப்படி ஓகே, பப்ளிக் கிளாஸ் சாம்பிள். ஓகே, சாம்பிள்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்படி தான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஜாவா ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இது தான். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா இது ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத போக போக நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா சிஸ்டம் டாட் அவுட், உங்களுக்கு நிறைய தெரியும், டாட் பிரிண்ட், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்துட்டு சும்மா உள்ள ஏதாவது கொடுப்போம். ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இது ரன் பண்ணி என்ன வரும், நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்கள் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, கோட் ரன்னர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கா, அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோட் ரன்னர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாவெல்லாம் கரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ரன்னு காட்டும். அதுவே இன்னும் அதை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லைனா இந்த பட்டனை கொடுத்து ரன் பண்ணலாம். இல்லைனா F5 கொடுத்து ரன் பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாக டெர்மினல் ஓப்பன் பண்ணி, டெர்மினல் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணோம்ல, ஜாவா சீன் கொடுத்து ரெடி பண்ணுவோம்ல, ஜாவா சீன் கொடுத்து அப்படின்னு செய்யலாம். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு டெர்மினல் எப்படி பண்ணுறோங்க மட்டும் பார்ப்போம். டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ VS Code எப்படி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோலையும் மேலே ஒரு பேக் டிக் இருக்கும், அது பேர் என்னென்னு ஞாபகம் இல்லை எனக்கு, இருங்க வரேன். இதுலேயே இல்லை, இருக்க மாதிரி இல்லையே. இந்த இடத்துல அந்த சிம்பிளும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, கண்ட்ரோலையும் இதையும் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். ஓகே, உங்கள் கீபோர்டில் இது ட்ரை பண்ணுங்கள். என்னது, கண்ட்ரோலும் இந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்துருக்கும், ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, உங்கள் கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், புரிஞ்சிட்டா? இப்படி தொட்டு இப்படி ஒளி போக. ஓகே, எப்படின்னு புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்போ நமக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஃபோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஜாவா 1 தான் இருக்கேன், கரெக்டாக நம்மளோட ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கேன். நம்மளோட சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து இது. நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த செட் பார்த்துன்னு கொடுக்கும் தெரியுமா, அது கொடுக்கணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஜாவா சி அப்படின்னு கொடுத்துட்டு, ஜாவா சிங்கிறது கம்பைலர், அவ்வளோதான். ஜாவா ஃபைலை நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். ஜாவா சி நம்மளோட என்ன ஃபைலை கம்பைல் பண்ணுறோம், sample.javaவை கம்பைல் பண்ண போகிறோம். ஓகே, என்ட்ரி கொடுத்தீங்கன்னா போதும், கம்பைல் பண்ணி sample.classன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஓகே, இது நம்ம ப்ரோக்ராம், இது வந்து கம்பைல் பண்ணி வரப்பட்ட அவுட்புட். ஓகே, ஜாவா. நெக்ஸ்ட் இது எப்படி ரன் பண்ணணும்னா ப்ரோக்ராமை டெர்மினல், அதுவும் ஜாவா
சாம்பிள் அதையும் கொடுத்தா போதும். ஓகே, என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, இந்த ஜாவாசின்னு யூஸ் பண்ணுறோமா, இதுதான் ஜேடிகே. ஜேடிகேலோட கமாண்ட் ஜாவாசி கம்பைல் பண்ணுறோம், இது பண்ணுறோம். ரன் பண்ணது யூஸ் பண்ணுறது ஜேஆர்இ. ஸோ நம்ம ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இந்த ஜேடிகே ஜேஆர்இ அதாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் பண்ணிட்டு புரிஞ்சுட்டா, எப்படி கமாண்ட் லைனில் ரன் பண்ணணும் புரிஞ்சுட்டா, கமாண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, காப்பி பண்ணிட்டேன், ஒரு 2-3 போட்டிருக்கேன், 2-3 போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். சரியா, நீங்கள் இந்த மாதிரி ரன் பண்ணலாமல் இப்படி டேரெக்டாக இருந்தாக்கலாம், நீங்கள் கோட் எல்லாம் ரன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சும்மா கிளிக் பண்ணால் போதும், அதே ரன் ஆயிரும். ரன் ஆகிட்டா ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு 3 தடவை பிரிண்ட் ஆகிட்டு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே பக்கத்தில் பிரிண்ட் இருக்குது. அதுதானே, இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நமக்கு தெரியும். பிரிண்ட் நிறைய தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட்டுக்கும் பிரிண்டலுக்கு தான் வித்தியாசம். பிரிண்ட் லைன் அதாவது எல்என்னா லைன். ஓகே, எல்என்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எல்என்னு கொடுத்துட்றேன், இங்கேயும் எல்என்னு கொடுத்துருவேன். ஓகே, பிரிண்டர் லைன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைனில் பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, இதுதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்டருக்கும் ஒரு வித்தியாசம். இவ்வளோ தான் சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே என்ன டேட்டா டைப்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா, இன்ட்னு என்ன, டபுள்னு என்ன, கேரக்டர் என்ன, பூலியன் என்ன, ஸ்ட்ரிங் என்ன பார்க்க போகிறோம். ஓகே, இது என்ன பார்க்க வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்டுங்க உங்களுக்கு தெரியும், இன்டிஜர். சிம்பிளாக எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்குது, வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் அசைன்மெண்ட் 2 விஷயம் இருக்குது. சரியா, வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னா இன்ட்டு வேரியபிளுக்கு ஒரு நேம் இது கொடுக்கலாம், நம்மளும் ஒரு வேரியபிள் கொடுத்துரும். சரியா, உங்களுக்கு வேரியபிள் என்ன தெரியும், ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். நம்ம சும்மா இப்படி டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம். டிக்ளேர் பண்ணி விட்டு இப்படி ப்ரோக்ராம் அடுத்தது எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போவுமே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1ன்னு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேயா, இந்த இதுக்கு கீழே எப்படி போடக்கூடாது யோசிக்காதீங்க. இது வந்து சும்மா நமக்கு வந்து இந்த வேல்யூ ஆஃப் திஸ் லோக்கல் வேரியபிள் நம் இஸ் நாட் யூஸ், அதாவது இந்த வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணல, சும்மா டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிங்க, அதே காட்டுது எரர், அவ்வளோதான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. நம்ம இதுக்கு ஒன்றும் கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னொன்று என்னதுன்னா டபுளுங்கிறது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். சரியா, ஃப்ளோட்டிங் சும்மா கொடுத்துட்டு 1.5ன்னு கொடுத்துருவேன். ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கேரக்டருங்கிறது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் வேல்யூ. சரியா, ஒரே ஒரு வார்த்தை, எப்போதுமே இதை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். சும்மா ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இது வந்து கேரக்டர்னு மட்டும் கொடுக்கக்கூடாது, கேரக்டர் அதுக்கு ஒரு வேல்யூ நேமும் கொடுக்கணும். கேரக்டருக்கு எஸ்டிஆர்னு கொடுத்துட்டோம். ஓகே, ஒரு வேல்யூ கேரக்டர். அப்புறம் பூலியங்கிறது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, அவ்வளோதான். ட்ரூ வேல்யூ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரிங்கு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர் கேரக்டர். சரியா, அது எப்படி கொடுப்போம்னா ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். ஓகே, இவ்வளோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோமா. இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்முங்க உங்களுக்கு தெரியும் இன்டிஜர் வேல்யூ என்ன, நம்ம ஒரு வேல்யூ ஒரு ஃபுல் வேல்யூவாக கொடுப்போம். 1 2 3 4 5 6 7 எதுனாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டபுளுங்க வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ பாயிண்டில் இருக்கும். கேரக்டருங்கிறது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், ஹச் மட்டும் தான் இருக்கும், அது மட்டும் தான் ஒரிஜினல். இப்போ எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிங்கன்னா எரர்னு காமிச்சிடும். பார்த்தீங்கன்னா அதுவே காட்டுது ரெட் லைனில். ஓகே, ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் இருக்கும், அதுவும் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கணும். டபுள் கோட்ஸ் போட்டாலும் இது எரர் தான் காட்டும். டபுள் கோட்ஸ் போட்டு ஹெச்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் எரர் தான் காட்டுது. ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்குது கேரக்டர். பூலியன் வந்து ஒரு ட்ரூவாக இருக்கும், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும், அதோட வேல்யூ, அவ்வளோதான். அப்புறம் ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி பெருசாக எதாவது பிரிண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம், அவ்வளோதான். நாளைக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல் லெட்டர் எஸ் ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஷார்ட்கட் ரியஸ்குள்ள ஷார்ட்கட் என்ன, SOUTன்னு அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் ஆர் பிரிண்ட் ஆகணும், அதுவே ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிரும். ஓகே, சும்மா நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுவோமா, ரன் பண்ணுறேன்.
பிரிண்ட் ஆகிட்டு 1ன்ட்டு. இப்போ நம்மளை வந்து நான் இப்போ 1.5ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே எரர்னு அதிலே காட்டிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டும் தப்பு. ஏன்னா வந்து கன்வர்ஷன் ஸோ டபுள் நம்ம கொடுக்குற வேல்யூ டபுள், நம்ம வந்து இன்டர் ஸ்டோர் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துட்டு. ஓகேயா? ஸோ நார்மலாக கொடுத்துடணும். அப்போ ஃப்ளோட்டில் நம்ம வந்து வேறு மாதிரி கொடுத்தோன்னா ஃப்ளோன்னு கொடுத்துட்டேன். ஃப்ளோட்டில் 1.4 கொடுக்காம நம்ம வெறும் இன்டிஜராக 1 மட்டும் கொடுத்தோன்னா ஒரு 5 மட்டும் கொடுத்தோன்னா அப்போ என்ன வந்து பார்ப்போம். ஓகே, அப்போ உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆனால் என்னதுன்னா 5.0 அது அசைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேல்யூ ஒன்றுமே கொடுக்கலாட்டும் 0 இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஒரு பாயிண்ட்டை போட்டு அசைன் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி தான் மற்ற எல்லாமே. இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று இது பண்ணுவோமே, நமக்கு பதிலாக ரோல் நம்பர், ஜிபிஏ, இனிஷியல் இஸ் என்ன கொடுக்கலாம், இஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரிங் வந்து நேம் கொடுக்கலாம். வேறு வந்து அவ்வளோதான். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா? இப்போ ஏதாச்சும் எப்படி நம்ம எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம் மட்டும் பார்ப்போம். ஓகே, அன்றைக்கி இப்போ ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இதில் நான் இப்போ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா, சும்மா இதுக்குள்ளே நம்ம போனதை என்ன செஞ்சோம், சும்மா நேம் கொடுத்தோன்னு நினச்சி எடுத்தானே. இப்போ நேமு கொடுத்துட்டு ரன் பண்ணனா என் நேம் பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோ பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம கொடுத்து பண்ணோம்னா, ஹாய் மை நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு என் பேரை மாற்றிக்கிறேன். ஓகே, மை நேம் இஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த கொட்டேஷனுக்கு வெளியே ப்ளஸ் கொடுத்துட்டு நேம் கொடுத்தா போதும். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஹாய் மை நேம் இஸ் சக்திவேல். இந்த இஸுக்கும் சக்திவேலுக்கும் இடையில ஸ்பேஸ் இல்லை தானே. அப்போ நீங்கள் இதுலேயும் ஸ்பேஸ் கொடுத்துவாங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகிடும். ஹாய் மை நேம் இஸ் சக்திவேல். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக என் ஜிபே பிரிண்ட் பண்ணணுன்னா இப்போ தொடர்ந்து நான் பண்ணணும். அடுத்தானே இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கொட்டேஷன் கூட மை ஜிபிஏ இஸ் மறுபடியும் ஜிபே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மை ஜிபே இஸ் அதே மாதிரி தான். ஜிபிஏ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். மை நேம் இஸ் சக்திவேல், மை ஜிபிஎஸ். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சக்திவேலுக்கும் மைக்கும் இடையில கேப் இல்லை. இந்த கேப் விட்டுருவோம் நம்ம ஸ்பேஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மகிட்ட, இனிஷியல் இருக்குது. இனிஷியல் எஸ். ஓகேயா? இப்போ என்னதுன்னா சக்திவேல் பிரிண்ட் பண்ணிட்டேன். நேமு இனிஷியல் வந்து பேக்கில் போடணும். அப்போ தானே நான் சும்மா டேரெக்டாக வந்து இங்கே இனிஷியல் கொடுத்து இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டோன்னா இங்கே கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ ரன் பண்ணி கூட பாருங்கள். மை நேம் இஸ் சக்திவேல், எஸ்ன்னு பிரிண்ட் ஆகிட்டு. ஆனால் எனக்கு இதுக்கும் இடையில ஒரு கொஞ்சம் கேப் வேணும்ங்களா. சக்திவேல்னு அடிச்சுட்டேன், எஸ்ஸுக்கும் கேப் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா இங்கே சும்மா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு ரெடி பண்ணுறேன். எம்டியாக கொடுத்துட்டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருவோம். ஓகே, அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் கொடுத்து ப்ளஸ் கொடுத்துறேன். இப்போ ரன் பண்ணால் ஹாய் மை நேம் இஸ் சக்திவேல், எஸ் மை ஜிபிஏ இஸ் 8.1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மகிட்ட, இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ரோல் நம்பர் யூஸ் பண்ணல. ரோல் நம்பர் வந்து 55. ஓகேயா? மறுபடியும் ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸோட மை இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சாரி ஜிபிஏக்குள்ள மை ரோல் நம்பர் இஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகேயா? ஹாய் மை நேம் இஸ் ஒரு ஸ்பேஸ் என்னோடய நேம் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ப்ளஸ் கொடுத்து இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்னோடய இன்ஷியல் பிரிண்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மை ஜிபிஐ இஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன், ப்ளஸ் கொடுத்துட்டு ஜிபிஏ பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னும் ப்ளஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் மை ரோல் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்கேன். என்னோடய ரோல் நம்பர் பிரிண்ட் ஆகும். ஓகே,
இதெல்லாம் ரன் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ண என்ன ஆகும்? Hi, my name is Saktival. Yes, my GPA is 8.1 and my roll number is 55. ஓகே, சிம்பிளாக பிரிண்ட் ஆகிட்டா. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பூலியன் இருக்குது. பூலியன் தெரியும், ட்ரூ, ஒரு ட்ரூவா ஒரு ஃபால்ஸாக செக் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு. அதனால் இப்போ என்ன செய்யலாம்னா, சிம்பிளாக நான் ஒரு எக்ஸ்டேட்மெண்ட் போப்போமே. இதை பற்றி எஃப் பற்றி நம்ம பெருசாக நம்ம உள்ளே போகும்போது சொல்கிறேன். சும்மா இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஸ்டூடெண்ட். நம்ம எப்படி செய்வோம்? ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுப்போம். ட்ரூன்னு கொடுத்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா சரி SYSTM டாட் அவுட். என்னப்பா அது எல்லாம் மறந்துட்டு எனக்கு. பிரிண்ட் ஓகேயா? I am a student. Else அப்படி கட் பண்ணிடுவோம். நான் டெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேயா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இந்த இருக்கலாம் யூஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா இது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் தான். ஸ்டூடெண்ட்டா ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இப்படி செக் பண்ணி ரன் பண்ணலாம். நம்ம எதுக்குமே ட்ரூங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். ட்ரூனா ஐஎம் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ இவ்வளோ பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது ஒரு பூலியன் தானே, டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்ம வந்து செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து இது ஸ்டூடெண்ட்னு செக் பண்ணாலே போதும். சரியா? இது ஸ்டூடெண்ட் அப்படின்னு செக் பண்ணாலே போதும். செக் பண்ணாலே நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் வேல்யூ ட்ரூன்னு தெரியும். அதனால் ஈஸியாக பிரிண்ட். நம்ம ஸ்டூடெண்ட் ஈக்குவல் ட்ரூன்னு செக் பண்ணுறதோட இப்படி சிம்பிள் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஏற்கனவே ஒரு வேல்யூட பூலியன் தானே, வேல்யூ வந்து பூலியன் ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஃபால்ஸ் ஆகிட்டேன்னா ஐம் நாட் ஸ்டூடெண்ட். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் பேசிக் கான்செப்ட், இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பார்த்துட்டோம். எப்படி ஜேஆர்க்கும் ஜேடிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். எப்படி விஎஸ்எல் ஸ்டுடியோ கூட செட்டப் பண்ணி பார்த்தாச்சு. ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறோம், எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி ஒர்க் ஆகுது. அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் சும்மா பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருவோம். சரி, எனக்கு பேசிக்ஸ்னால இவ்வளோக்கான போதும். உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக டாப்பிக்குள்ளே போவோம். ஓகே, தேங்க்யூ.